உள்ளத்தை தட்டி எழுப்பிக் கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். இன்னொரு இடத்திலே இறைவன் சொல்லுகிற பொழுது அல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸ் கிதாபன் முத்தஷாபிஹன் மசானி, அழகான செய்தியை இந்த குர்ஆனை அல்லாஹ் உங்களுக்கு அருளி இருக்கிறான். தக்ஷஇரு மின்ஹு ஜுலூதுல்லதீன யக்ஷௌன ரப்பஹும், திருமறை குர்ஆனை படிக்கக்கூடியவர்களுக்கு, இறையச்சத்தோடு அதை அணுகக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய மேனிகள் எல்லாம் அந்த அற்புதமான கருத்தினால் சிலிர்த்து போய்விடும். சும்ம தலீனு ஜுலூதுஹும் வ குலூபுஹும் இலா திக்ரில்லாஹ், அந்த இறையச்சம் அவர்களை அவர்களுடைய உடலோடு உள்ளத்தோடு இறை நினைப்பை நோக்கி அழைத்து செல்லும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறானே. நம்முடைய வாழ்க்கை பயணம், நம்முடைய வாழ்க்கை ஓட்டம் இந்த இன்றைக்கு ஷைத்தானிய வலைகளால் பின்னப்பட்ட இந்த நவீன யுகத்திலே பல தீமைகள் நம்முடைய வாழ்க்கையை சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே தீமைகளை நோக்கி விழுந்து விடாமல் நன்மைகளை நோக்கி நம்முடைய வாழ்க்கையை அழைத்து செல்ல வேண்டும் என்றால், கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி இறையச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த இறையச்சம் திருமறை குர்ஆனில் இருக்கிறது. லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின், இந்த குர்ஆனை ஒரு மலையின் மீது, ஒரு பாறையின் மீது இறக்கியிருந்தால் கூட லரைதஹு ஹாஷிஅம் முத்தஸத்திஅம் மின் ஹஷியத்தில்லாஹ், அந்த மலையை, அந்த மலை பாறையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அல்லாஹ்வுடைய இறையச்சத்தால், அல்லாஹ்வுடைய பயத்தால் அந்த பாறை வெடித்து சிதறி போய் நொறுங்கி இருக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எந்த சிந்தனையுமற்ற உயிரற்ற ஜடமாக இருக்கக்கூடிய மலைக்கே குர்ஆன் அருளப்பட்டிருந்தால் கூட அந்த மலை கூட இறையச்சத்தை பெற்றிருக்கும். தில்கல் அம்சாலு நல்ரிபுஹா, இதுதான் நாம் உங்களுக்கு காட்டக்கூடிய உதாரணம். அஃபலா தஅகிலூன், நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா என்று இறைவன் இந்த உதாரணத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறானே. இறைவன் உயிரை கொடுத்திருக்கிறான், பகுத்தறிகின்ற சிந்தனை கொடுத்திருக்கிறான். பகுத்தறிவு என்பதே எது நன்மை எது தீமை என்று பிரித்து அறிந்து நன்மையை, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான நன்மை எடுத்துக்கொள்வதுதான். அத்தகைய அந்த பகுத்தறிவை பெற்றிருக்கிறோம் என்றால், சிந்திக்கின்ற திறன் நாம் பெற்றிருக்கிறோம் என்றால், மற்ற உயிரினங்களை விட, கால்நடைகளை விட வித்தியாசப்பட்டிருக்கிறோம் என்றால், திருமறை குர்ஆனின் மூலமாக இறையச்சத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதுதான் மனிதன் சிறப்பு மிகுந்து மற்ற உயிரினங்களை வேறுபட்டு இருப்பதற்கான காரணம் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறானே. அப்படியான இறையச்சத்தை நாம் நம்முடைய உள்ளத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நாளை கபரிலேயும் காப்பாற்றுகிறது, மறுமையிலேயும் காப்பாற்றுகிறது, நாளை சுவனத்திலேயும் நம்மை நுழைவிக்கிறது. அர்ஷினுடைய நிழலிலே நிழல் பெறக்கூடியவர்களுடைய பட்டியலிலே அல்லாஹ் சொல்லக்கூடிய பெரும்பான்மையான பட்டியல் இறைவனை அஞ்சக்கூடிய பட்டியல். அதில் ஒன்று ஸக்கரல்லாஹ ஹாலியன் ஃபஃபாலத் ஐனாஹு, தனிமையில் இருக்கும் பொழுதும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அழுது கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் தான் நாளை மறுமையை அர்ஷினுடைய நிழலை பெறுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட சிறப்பை பெறக்கூடிய நல்லடியார்களாக தனிமையிலேயும் இறைவனை அஞ்சி பயந்து இறைவன் கொடுத்த பகுத்தறிவிற்கான உண்மை வேலையை, உண்மை நோக்கத்தை உணர்ந்து அந்த சிந்திக்கின்ற திறனின் மூலமாக திருமறை குர்ஆனை சிந்தித்து இறையச்சத்தை பெற்று மற்ற கால்நடைகளை விட வித்தியாசமான படைப்பு தான் நான், சிந்தனை மிகுந்தவன் தான் நான் என்பதை நிரூபிக்கக்கூடியவர்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கில் விடுவார்கள் பிரார்த்தித்து எனது உரை நிறைவு செய்கின்றேன். வ ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.